செய்திகள் தொடர்கின்றன. சென்னை ஜே நகரில் பவதாரணி என்ற 4 வயது குழந்தையை கடத்தி சித்திரவதை செய்த கடத்தல்காரனை அப்பகுதி பெண்கள் பிடித்து தர்மடி கொடுத்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆட்சியர் நகர் அருகே உள்ள பாடி புதுநகரைச் சேர்ந்தவர் கந்தன். பெயிண்டராக வேலை பார்த்து வரும் இவருக்கு மோனிஷா, பவதாரணி என்ற 2 மகள்கள் உள்ளனர். மோனிஷா 1ஆம் வகுப்பும் பவதாரணி UKGயும் படித்து வருகிறார்கள். இந்நிலையில் நேற்று மாலையில் சிறுமிகள் இருவரும் தங்களது பாட்டி வீட்டில் வீட்டுப்பாடம் எழுதிக் கொண்டு இருந்தனர். அப்போது வீட்டுப்பாடம் எழுதுவதற்கு பென்சில் தேவைப்பட்டதால் அதனை வாங்க பவதாரணி கடைக்கு சென்றாள். நீண்ட நேரம் ஆகியும் சிறுமி பவதாரணி திரும்பி வராததால் பதற்றம் அடைந்த உறவினர்கள் உடனே ஜே நகர் போலீசில் புகார் செய்தனர். இதனிடையே இன்று காலை 6:30 மணி அளவில் கிழக்கு முகப்பேர் ஜே நகர் புகழேந்தி சாலையில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதில் இருந்து வாலிபர் ஒருவர் சிறுமி பவதாரணியை கீழே இறக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றார். இதை அங்கிருந்தவர்கள் பார்த்து ஆட்டோவை வழிமறித்து விசாரித்ததில் குழந்தை கடத்தப்பட்டது தெரியவந்தது. ஆனால் அந்த ஆட்டோ ஓட்டுநர் தனது ஆட்டோவுடன் தப்பினார். பின்னர் அந்த இளைஞரை பிடித்த அப்பகுதி மக்களும் பெண்களும் சரமாரியாக அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவன் பெயர் மணிகண்டன் என்றும் சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. போதைக்கு அடிமையான அந்த நபர் குழந்தையை அடித்தும் துன்புறுத்தி உள்ளான். காலையில் ஒரு 6 மணிக்கு போலீஸ்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்தது. இது மாதிரி குழந்தை ஒன்று கிடச்சிருக்குமா, எதுக்கும் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க, குழந்தை உங்களோட குழந்தையான்னு. அதுக்கப்புறம் சரி சார்னு வந்தால் அந்த என் குழந்தை தான். அவன் மாதிரி கன்னத்தில் இங்கெல்லாம் கிள்ளிட்டாங்கம்மா, வாயை முடுன்னு வாயில் அடிச்சாங்கம்மா, ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பிடிபட்ட மணிகண்டன் மனநோயாளி என்றும் அவன் 3 மாதத்திற்கு முன்பு இதே கிழக்கு ஜே நகர் பகுதியில் ஒரு சிறுமியை இதேபோல் கடத்திச் சென்று பின்னர் 3 நாள் கழித்து விட்டுச் சென்றதும் தற்போது தெரியவந்தது. வக்ஃப் வாரிய சொத்துக்களை அதன் முன்னாள் தலைவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் குத்தகைக்கு விட்டதில் முறைகேடு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் செய்தியாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. இதில் அந்த கட்சியின் சார்பில் அடுத்த மாதம் உலமாக்கல் விருது வழங்கும் விழா நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வக்ஃப் வாரியத்தின் முன்னாள் தலைவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான நிலங்களை கல்லூரிகளுக்கு குத்தகை விட்டதில் பெரும் ஊழல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஒப்பந்த அடிப்படையிலே வழங்கியிருக்கிறார். அதற்காக பெருவாரியான அளவிலே தொகை கைமாறி இருக்கிறது. தமிழகத்தில் பல பகுதிகளில் இதுபோன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் முதல்கட்ட அமைப்பு தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் உள்ள ஒன்றிய கிளை கழகங்கள், நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் உள்ள வார்டு கழகங்கள், மாநகராட்சிகளில் உள்ள கிளை கழகங்கள் ஆகியவற்றிற்கு முதல்கட்ட அமைப்பு தேர்தல் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற கிளை செயலாளர்களுக்கு தேர்தல் பொறுப்பாளரும் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினருமான பாண்டியராஜன் பொன்னாடை போர்த்தி பதவி நியமன சான்றிதழையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதியில் தேமுதிக முதல்கட்ட அமைப்பு தேர்தலில் போட்டியிடுபவர்களின் மனுக்களை மாவட்ட பொறுப்பாளர் முஜிபுர் ரகுமான் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட கழக செயலாளர் ஜாகிர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேமுதிக முதல்கட்ட அமைப்பு தேர்தல் வரும் 30ஆம் தேதி முடிவடைவதையொட்டி ஏராளமான தொண்டர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்களிடம் ஆர்வமுடன் வழங்கினர். வெற்றி பெற்றவர்களுக்கு அந்தந்த மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். 2ஆம் கட்ட கழக அமைப்பு தேர்தல் பிப்ரவரி 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து ஊராட்சி கழகம், பேரூர் கழகம், மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து பகுதி கழகத்திற்கும் அமைப்பு தேர்தல் நடைபெறுகிறது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஆண்டு வருமான கணக்கு இன்று சென்னையில் வெளியிடப்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஆண்டு வருமான வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் அந்த வங்கியின் பொது மேலாளர் நரேந்திரா உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பொது மேலாளர் நரேந்திரா, கடந்த 2010ஆம் ஆண்டை விட 2011ஆம் ஆண்டில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி 33.2% வருமானம் ஈட்டியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் முதலீட்டு தொகை 33.54%, அட்வான்ஸ் தொகை 32.25%ஆகவும் உயர்ந்துள்ளதாக தெரிவித்த அவர், தங்கம் விற்பனையில் 6,98,00,000 ரூபாய் லாபம் ஈட்டியிருப்பதாக கூறினார். இந்த ஆண்டு மட்டும் 2700க்கும் மேற்பட்ட புதிய கிளைகள் திறக்கப்பட உள்ளதாகவும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பொது மேலாளர் நரேந்திரா அப்போது குறிப்பிட்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராய் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
ராமநாதபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் துவங்கிய இந்த பேரணி ராஜா விளையாட்டு மைதானத்தில் முடிவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினரும் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அருகே போலி மது பாட்டில்களை கடத்திய முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். குடியாத்தம் கூட்ரோடு பகுதியில் நகர போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவிலிருந்து வந்த மினி ஆட்டோ ஒன்றை வழிமறித்து சோதனை செய்தனர். இதில் 300 போலி மதுபான பாட்டில்கள் ஆட்டோவில் இருப்பதை கண்டுபிடித்தனர். மேலும் இது தொடர்பாக முன்னாள் ராணுவ வீரர் அர்ஜுனனை போலீசார் கைது செய்து மினி ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் கேரள அரசின் தமிழக விரோத போக்கை கண்டித்து தேனியில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தேனி பகவதி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் சண்முகராஜன் தொடங்கி வைத்தார். முல்லை பெரியாறு அணைக்கு அருகே புதிய அணை கட்டும் முயற்சியை கேரள அரசு கைவிட வேண்டும் என்று போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து ஏராளமான அரசு ஓய்வூதிய சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பொந்தமல்லியை அடுத்த கும்மணஞ்சாவடியில் அமைந்துள்ள ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவிலில் நாளை கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு காஞ்சி சங்கராச்சாரியார் பூமி பூஜை செய்து வைத்தார். கும்மணஞ்சாவடியில் உள்ள பழமை வாய்ந்த ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவிலில் நாளை காலை 7:30 மணிக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இவ்விழாவில் காஞ்சி மடாதிபதி சங்கராச்சாரியார் பங்கேற்கிறார். இதையொட்டி கோவிலில் இன்று பூமி பூஜை நடைபெற்றது. அதில் சங்கராச்சாரியார் கலந்து கொண்டு பூமி பூஜையை நடத்தி வைத்தார். விழாவில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல வேலூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த வீராங்குப்பம் கிராமத்தில் உள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கோழி, ஆடு, எருமை ஆகியவற்றை பலி கொடுத்து விசேஷ பூஜை திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மானாமதுரை இடையே அகல ரயில் பாதை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடப்பதால் பணி இந்த ஆண்டுக்குள் முடிவடையுமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. விருதுநகரில் இருந்து மானாமதுரை இடையே 67 கிலோமீட்டர் தூர அகல ரயில் பாதை அமைக்கும் பணி கடந்த 4 வருடங்களுக்கு முன் தொடங்கியது. ஆனால் இதுவரை 60% பணியே முடிவடைந்துள்ளது. ரயில்வே உயர் அதிகாரிகளும் மத்திய அமைச்சர்களும் ரயில் பாதை அமைக்கும் பணிகளை பார்வையிட்ட போதிலும் பணிகள் மிகவும் மந்தகதியிலேயே நடந்து வருகிறது. வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பணி நீக்கம் செய்யப்பட்ட தஞ்சையைச் சேர்ந்த உமா மகேஸ்வரன், கரந்தை கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் செந்தில்குமார், பன்னீர்செல்வம் ஆகியோரை பணியில் அமர்த்த வேண்டும், பணிபுரிந்து வரும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி பாதுகாப்பு உறுதி செய்ய அரசு ஆணை வெளியிட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்தது. பணி பாதுகாப்புக்கு என்று தனியாக ஒரு அரசாணை வெளியிட வேண்டும். மேலும் கல்லூரிகளில் இருக்கின்ற காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட 3000 காலி பணிகள் இருக்கின்றன. மாணவர் நலன் கருதி அவைகள் நிரப்பப்பட வேண்டும். இதில் 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. சிறு வயதில் எந்த கலையையும் பயிற்சி மூலம் கற்றுத்தேர முடியும் என்பதற்கு இதோ ஒரு காட்சி. தந்தையுடன் சேர்ந்து முரசு கொட்டும் இந்த சிறுவனை பாருங்கள். தனது தந்தை கம்புகளை சுழற்றி முரசு கொட்டுவதை பார்த்த தானும் அவ்வாறே அந்த வித்தையை செய்து பார்வையாளர்களை வியக்க வைப்பது ஆச்சரியம்தானே. ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் பெலாரஸ் வீராங்கனை வெற்றி.
விவரம் இடைவேளைக்கு பிறகு.